மனித வாழ்க்கையில இந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா இயல்பாவே அந்த குடும்பங்கிற உறவுகளுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த குடும்பத்த தாண்டி இருக்கக்கூடிய உறவுகள யாரும் உருவாக்கி தர முடியாது. நாம தான் உருவாக்கிக்கணும். அந்த உறவுகள உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதுக்குன்னு அத ஸ்கிப் பண்ணிட்டும் போக முடியாது. நம்ம மிஷினா மாறாம மனுஷனா இந்த பூமியில வாழ்றதற்கும், நம்மை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும், அன்பை பெறுவதற்கும், அன்பை உணர்வதற்கும் உறவுகள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தேவை. இந்த ரிலேஷன்ஷிப்ப அரிசி பருப்ப கேட்டகரைஸ் பண்ற மாரி தரம் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. அது மனிதர்களோட பழகும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது நமக்கே புரியும். பொதுவா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம எப்படி என்டர் ஆகுறோம் அப்படிங்கிறத விட, எப்படி என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சொல்லப்போனா இந்த எமோஷனல் ரிலேஷன்ஷிப், அதாவது உணர்வு சார்ந்த உறவுகள். எந்த ஒரு காரணமும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தங்க மேல அன்பும் மரியாதையும் வருதுல்ல, அதுதான் எமோஷனல் ரிலேஷன்ஷிப். இது பார்க்கறதுக்கு ஒரு குழந்தைத்தனமான அன்பு மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே கள்ளங்கபடம் இல்லாத அன்பு எதுனா, அது எமோஷனல் ரிலேஷன்ஷிப் தான். இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சிக்கலான விஷயம்னா, இதுல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காரணத்தினாலேயே இதை ஈஸியா அண்டர் ரேட்டட் பண்ணிடுறாங்க. அதாவது குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எப்ப அண்டர் ரேட்டடா, அதாவது நம்மளை குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படின்னு தங்களை உணர்றாங்களோ, அப்பவே அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி உணர்றதுன்னு கேக்குறீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்ப நீங்க உங்களுக்கான மரியாதை இழக்கிறீங்களோ, எப்ப நீங்க உங்களோட சுயத்தை இழக்கிறீங்களோ, எப்ப உங்களோட நிம்மதி இழக்கிறீங்களோ, எப்ப உங்களோட சந்தோஷத்தை இழக்கிறீங்களோ, அப்பவே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ரிலேஷன்ஷிப்பா மாறிடுது. அதை நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல என்னால வெளியே வர முடியல, ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா, உங்களோட அந்த உணர்வுகளே அண்டர் ரேட்டடான ஒரு ஃபீலிங்கா மாறிடும். எப்பவும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உணர்வுகள் வந்து மதிப்பு மிக்கது. அர்த்தமற்ற உறவுகளுக்காக அந்த உணர்வுகளை எப்பயும் நம்ம வீண் செய்யக்கூடாது.